யூஸ் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம். அதை எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 2000 3000 5000 ஒரு அமௌண்ட்டு போடுவாங்க. போட்டுட்டு அவர் மேல் கொஞ்ச நேரத்தில் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஐயோ வேற ஒருத்தருக்கு போடுற பணம் தெரியாமல் உங்களுக்கு போட்டேங்க, ப்ளீஸுங்க எமர்ஜென்சிங்க, நீங்கள் வேணால் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் நம்ம யூபிஐ பின்னை நம்ம யூஸ் பண்ணி உள்ளே போனோம்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் ஃபுல்லாக அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. இதை கேள்விப்பட்ட நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு அவேர்னஸ் அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூபிஐ வந்து சேஃபானது. உங்கள் பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு யூபிஐ பின்னு தேவை கிடையாது. எப்போ யூபிஐ பின் யூஸ் பண்ணுவோம்? நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம பின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ மட்டும்தான் பணம் இங்கேருந்து வெளியில் போகும். அதனால் உங்களுடைய யூபிஐ பின்னை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட எவனாவது பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணானா எஸ்ன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. சேஃபாக இருங்க. இது அவேர்னஸ்க்கான ஒரு விஷயம் தான். ப்ளீஸ் உங்கள் நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.